இவ்வளோ பேர் ஓட்டு போட்டவங்கள முட்டாளாப்பா. மற்றவங்களாம் வாய்ப்பு இல்லை ஸ்டாலின் சார் இந்த விஷயத்தையே தைரியம் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறீங்க? இது வரை இவனுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? இந்த ஆட்சியில் வந்தால் இவன் நடத்துவானா? ஒரு பெத்த தயப்பனாண்ட கூட ஒரு பொண்ணை விட்டுட்டு போக முடியல. 6 சிலிண்டர்லாம் ஃப்ரீயாலாம் கொடுக்குறதுலாம் பைத்தியக்காரத்தனம். எல்லா கட்சியும் மிரள்றவங்க பண்ணிக்கிறாருன்னா இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு சிஎம்ஏ தோத்தது பெரிய ஒரு ஈழத்தமிழரை பற்றி நல்லா ஃபஸ்ட்டு இவர் ஒரு மாதிரியே பேசினாரு காங்கிரஸ் கூட்டத்தை பற்றி. இப்போ அவங்களோட கூட்டிகிட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப தப்பு தான். அன்புமணி வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவன் பயங்கரமான. ஓகே, ஆளுநர் இன்னும் வந்து பதவி இருக்கிறது வந்து கூப்பிடலை. இன்னுமே விஜய் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் பார்க்குறீங்க. பார்க்கும்போது என்ன தோணுது? அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன் இப்போ இதே வந்து ஸ்டாலின் இதே சீட் வந்திருந்தாருன்னா அவர் சும்மா இருப்பாரா? நீங்களாம் மூவ் பண்ண வேண்டியது தானே. மற்றவங்களாம் வாய்ப்பு பேசல, ஸ்டாலின் சார் அப்படின்னு பேசுறீங்கல்ல எலெக்ஷன் முன்னாடி. இப்போ பேசுன ஆளுநர் சார் ஏன் எங்களுக்கு கூட மாட்டீங்கன்னு 108 சீட் வந்திருக்கு, இன்னும் ஒரு 11 சீட் தான் என்னால் முடியும்னு சொல்லி ஏன் சண்டை போட வேண்டியது தானே? அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தைரியம் ஏன் வர மாட்டேங்குது? ஆளுநர் வந்து பிஜேபி எல்லாம் அப்படின்னு கேட்டார், இவர் ஏற்றா பிஜேபி ஏற்ற மாதிரி அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதான் விஷயம். இப்போ இதே இப்போ ஸ்டாலினோ அந்த மாதிரி இருந்தால் விட மாட்டார். எதுக்கு போடு, கேஸ் போடு, ஃபைல் பண்ணு. ஏன் அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை? தைரியம் வேணும் இல்லை. இந்த விஷயத்தையே தைரியம் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறீங்க? தில்லு வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எடுத்த உடனே கையில் கொடுத்தா எல்லாருக்குமே ஒன்றும் புரியாது. இப்போ கம்யூனிஸ்ட்டு மற்ற எல்லாம் பாருங்கள், எல்லாருமே டிஎம்கே வந்து இன்னும் அந்த சபனாக இருக்காங்க. அவங்களோட நிலைப்பாடில் அப்படியே தான் இருக்காங்க. இப்போ நான் இப்போ ரீசெண்டாக இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேன்னு அலைன்ஸ் வரப்போகுதுன்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்காது. எந்த அளவுக்கு உண்மை தெரியல, எப்படி எதுன்னு தெரியல. அது மேபி வரலாம். மக்கள்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களும் 1008 வேலை இருக்குது. இதை பற்றி யோசனை நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன் தான். இந்த இடத்துல நீங்கள் பண்ண நான் பண்ண நீங்களும் வந்துங்க நானும் வந்துடுவோம். அவ்வளோதான். அடுத்த வேலை என் படுப்பு, நான் சாப்பிட்ணும் என்ன பண்ணணும், அதான் யோசனை இருக்கும். அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் வரும், பேசுவோம், திருப்பி அப்புறம் விட்டுடுவோம், அவ்வளோதான். இல்லை அதிமுக உடையதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 வருஷம் நீங்கள் பார்த்தீங்க, 2 வருஷம் நான் பார்த்தீங்க, இப்படி ஒன்று வரலாம். மினிஸ்ட்ரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிஸ்ட்ரி வந்து டிஎம்கேக்கும் 10 மினிஸ்ட்ரி ஏடிஎம்கேக்கும் வர மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கே இருக்க மாதிரி சிஎம் போஸ்ட்டு ஏடிஎம்கே தானே. அது ஸ்டாலின் தோத்துறாரு, அதனால் அவருக்கு வாய்ப்பு இல்லைனால உதயநிதி ஸ்டாலினுக்கு டெபுட்டி சிஎம் கொடுக்குறாங்க. இப்போ இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும். இவங்க இப்போ 2 பேர் டேரக்டாக வந்துட்டாங்கன்னா வேறு ஒன்றும் விட்டு போகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் விஜய் சொன்னதெல்லாம் வந்து அபத்தமாக இருக்குது. 6 சிலிண்டர்லாம் ஃப்ரீயாலாம் கொடுக்குறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அது எந்த ஒரு அரசியல் கட்சி அது மாதிரி சொல்லலை. 6 சிலிண்டர் 6000 ரூபா, ஒரு 2 கோடி மேலே இருக்கிறவங்களுக்கு போய் கொடுக்க முடியுமா ஃப்ரீயாக? எவ்வளோ காசு இருக்குது, அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் சும்மா இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க சொல்ல அபத்தமாக வாய்க்கு வந்து விட்டு போகக்கூடாது. விஜய் ஆட்சியே வந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் 1.5 வருஷமாக நிற்க முடியாதுங்க. கன்ஃபார்மாக நிற்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கூட வர ஒரு 10 எம்எல்ஏஸ் வச்சு தான் இவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட இவங்க வந்து ஆயின்னு பேச முடியாது, ஊயின்னு பேச முடியாது. எல்லாத்துக்கும் ஐயா தான் பேசி ஆகணும். எதாவது பேசுனா நான் வெளில போகிறேன்ருவான். அவன் என்ன கேட்குறான் செஞ்சு தான் ஆகணும். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ பாட்டாமல் கட்சி அன்புமணி வந்து எனக்கு அவங்க ஒய்ஃபுக்கு டெப்டி சிஎம் கேட்குறாரு. 4 சீட்டுக்கு டெப்டி சிஎம் கேட்குறாரு. அப்போ பார்த்துங்க, அன்புமணி வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவன் பயங்கரமான ஆள். அதெல்லாம் 4 சீட்டுக்கு ஒரு சீட்டு டெப்டி சிஎம் கேட்குறாருன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணுறாரு. தேவை உங்களுக்கு இருக்குது, நான் கொடுக்குறேன், எனக்கு நீ கூட அப்படின்ற கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் போகுது. பட் அப்படியே ஆட்சி அமைச்சா கூட 1 வருஷம் 1.5 வருஷமாக ஸ்டாண்ட் பண்ண முடியாதுங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்டபனா. ஏன்னா விஜய் கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு கட்ஸ் கிடையாது. தப்பாக பேசினாலும் தைரியமாக பேசணும். புரியுது உங்களுக்கு? நீங்கள் தப்பு தான் பேசுங்க எனக்கு தெரியும், ஆனால் தைரியமாக பேசணும். அது அந்த துணிச்சல் கிடையாது. இவங்க என்னன்னா சிஎம்மாவே ஆகக்கூடாது, அது வரதுக்கு முன்னாடி எல்லாரும் முடிச்சணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது கிளியராகவே தெரியுது. யாரோ கெடுக்குறாங்க, யாரோ போகிறாங்க. நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? நம்ம இருக்கிற முட்டை எடுத்துக்கணும் போய்கினே இருக்கணும்னு தான் இவனுங்க பாடுபட்டாங்க. இவர் சொந்த பணத்தை கொடுத்து 41 பேருக்கு ஒரு ஆளுக்கு 20 லட்சம் கொடுத்து செய்தார். அப்போ இவனுங்க 10 பைசா கொடுக்கல. அவர் கேட்டால் இடம் கொடுத்துருந்தா இன்றைக்கி ஏன் அவர் இது மாதிரி வராரு? இவர் தான் கழிச்சிருப்பார். இவனுங்களே அவ்வளோ இடத்த கொடுத்துட்டு இவனுங்களே சாவச்சிட்டு அவர் வந்து கஷ்டப்பட்ட பணத்தை எடுத்துன்னு 41 பேருக்கு கொடுத்தாரு. இவனுங்க வந்து இனியும் வந்து ஆட்சியில் இருந்தால் இனியும் வந்து நம்ம பழிக்க முடியாது. இருக்கிறதெல்லாம் விலைவாசி ஜாஸ்தி. அந்த பொண்ணுக்கு எடுத்துட்டான், இந்த பொண்ணுக்கு எடுத்துட்டான், வயசான கைங்களை கெடுக்கிறான். அப்போ இவனுங்க ஆட்சியிலன்னா இவ்வளோ பேர் இவனுங்களே மாற்றின்னு வந்துருந்தா எப்படி? பொது ஆள் வந்து நிற்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, ஏழைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இப்போ பார்க்கணும். அதெல்லாம் வராது. விஜய் தான் வருவான். இன்னொரு கட்சி ஒரு 5 பேரை சேர்த்துக்குன்னா அவன் தான் முதல் அமைச்சிரு. வரமாட்டாங்க. எடப்பாடியும் வரமாட்டான், இவனையும் வரமாட்டான். எப்படின்னா அவன் வந்து முதலே வந்து எம்ஜிஆர் கட்சியிலேருந்து இவன் வந்து மோடி ஆண்ட போயிட்டான். மோடி ஆண்ட போயிட்டு திருப்பி வந்து இவன் கூட சேரணும்னு சொல்கிறாங்க. முடியாது. இது மாதிரி சேகர் பாபு பக்கா எம்ஜிஆர் கட்சி, அவனும் போய் கலைஞர் கூட சேர்ந்துட்டான்.
இப்படி இவனுங்க மாற்றி மாற்றி இருக்க சொல்ல பொதுவாக ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு, கேஸ் கொடுக்குறத விட்டு மாதம் 2500 கொடுனா பிள்ளைங்களுக்கு வயசானவங்களுக்கு ஒரு ஆதரவு. எங்கேயும் எதுனா பண்ணா கொண்டா ஒரு மிஷினு ஒன்று வைக்கிறாரு. இப்போ என்னையே நீ வந்து அடிக்க வந்தாலும் எதனா செய்ய வந்தாலும் உடனே அது காமிச்சு கொடுத்துரும். இவர் விஜய் வரணும், இவனுங்க யாருமே வரக்கூடாது. அவர் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவரு ஆட்சியில் இருக்கணும். நல்லவன் வந்து நிற்க சொல்ல அவர் வந்து சொந்த அசிலில் போய் இவனுங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினானுங்க. அங்கங்கே எடப்பாடியும் சரி, நான் பக்கா எம்ஜிஆர் கட்சி இருந்தாலும் இந்த எடப்பாடி மூளைக்கு ஒருத்தருக்கு துட்டு கொடுத்து ஓட்டு கேட்கலான்னு பார்த்தாரு, அங்கேயும் வரல. இவன் கலைஞர் சேனல்லையே அவனும் துட்டு கொடுத்து பார்த்தான், அவன் இருக்கிற தொகுதியிலேயே ஓட்டு வரல. இது பொதுவாக வந்த கோசம் இவனுங்களுக்கு என்ன ஒரு போராமன்னா திடீர்னு இவன் அரசியலில் வரானே. ஆமாம், இது வரை இவனுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? இந்த ஆட்சியில் வந்தால் இவன் நடத்துவானா? அது முடியாது, கழிக்க முடியாது. அவர் ஆட்சியில் உக்காந்து தான் இவனுக்கு இத்தனை வருஷம் ஆண்டாங்க இல்லை. அதே வந்து ஜெயலலிதா இருந்தால் இந்த ஓட்டு கூட இவனுங்க இந்த தடவை வந்திருக்க முடியாது. இவனுங்க வந்தால் எங்கே பார்த்தாலும் வெட்டு கொலை, சாப்பாடுக்கு வழி இல்லை. அவனுங்களுக்கு வேலை இருந்தால் அவனுங்க திருடனுங்க போய் திருட மாட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணை கெடுக்க வராங்கன்னா அதுக்கு ஒரு முதலமைச்சர் எடுத்து ஏன் இந்த இடத்துல இப்படி நடக்குது எதா இருக்குதுன்னு இவங்க கண்டிக்கல. அப்போ ஜனங்க பார்த்தாங்க, உயிருக்கே ஆபத்து வருத, சாப்பாடுக்கு வழி இல்லை, திருட போகிறான், தாலி அறுத்துன்னு போகிறான். அவனுக்கு அந்த குடி போதையில், கஞ்சா போதையில், குடி போதையில் யார் என்னென்ன ஒரு பெத்த தயப்பனாண்ட கூட ஒரு பொண்ணை விட்டுட்டு போக முடியல. தான் பொண்ணே கெடுக்கிறதுக்கு வரான். இது ஒரு ஆட்சியா? இது ஆட்சியே இல்லை, இது கொலைகார ஆட்சி. இது விஜய் வந்தானா பொம்பளைங்களுக்கு ஆதரவு, சமைச்சு சாப்பிட்றதுக்கு கேஸு 6 கேஸ் தரேன்னு சொல்லிக்கிறது, புரியுதா? ஒரு கேஸுக்கே வழி இல்லை. இப்போ ஜனங்க கேஸ் இல்லாத எவ்வளோ நாள் இருந்தாங்க, கொரோனாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார்? கலைஞர் ஆள் இவர் 1000 ரூபாய் கொடுக்கணும், நான் 2000 கொடுக்கணும்னா இவர் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா அது பெரிய மலையா சொல்ல? குடும்பத்தை வந்து யார் எடுக்குது? நம்ம வீட்டில் ஒரு தலைவர் இருக்கிறான், ஆம்பளை இல்லைன்னா அந்த வீட்டில் எப்படி போய்க்க முடியும்? அதே மாதிரி இவன் ஒரு ஆம்பளை தானே அரசியலில் உக்காடுறான்ல, என்ன ஏதுன்னு கேட்கணும் இல்லை? 2 வயசு குழந்தைக்கு அது என்ன தெரியும்? எடுத்துன்னு வந்து போட்டு கெடுக்கிறான்னு. அப்போ இவன் முதலமைச்சர் அதை எடுத்து அவங்கள பிடிச்சின்னு போய் உள்ளே போட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போட்டால் அவனுங்களுக்கு பயம் இருக்கும். போதையில் என்ன ஒன்றுன்னா பண்ணுறேன், இவன் இருக்கிற முட்டை கொலை, இந்த மாதிரி பொம்பளைங்க பிரச்சனை இதுதான் பண்ணாடு. ஆமாம், விஜய் ஆட்சி வந்தால் அவன் எடுத்து கேட்பான். எப்படி அவரை ஒரு 5 வருஷம் ஆண்டு போட்டோம், அவ்வளோதான். ஒரு கட்சி வந்து சாதாரணமாக வர முடியாது. ஒரு 4 வருஷமாக போராடி இந்த கட்சியை வந்து வளர்த்து இன்னைக்கு வந்து எல்லா கட்சியும் மிரள்றவங்களுக்கு பண்ணிக்கிறாருன்னா இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த டிஎம்க ஏடிஎம்க வந்து சதி பண்ணுது. இன்னைக்கு வந்து எடப்பாடி சொல்கிறாரு, நான் வந்து ஆட்சி அமைக்கிறேன், நீ வந்து உள்ளுக்குள்ளே இது பண்ணுனாக்கா அதை தவிர அதெல்லாம் ஜனங்கள்லாம் ஓட்டு போட்ட முட்டாளா? இவ்வளோ பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னா மக்களாட்சி மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிறான். இவ்வளோ பேர் ஓட்டு போட்ட முட்டாள் மாதிரி இவங்க பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே மோடி வர இது பண்ணிக்கிறாரு. பிகில் சின்னம் தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பிகிலுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதனால் பிகில் தான் வந்துடுச்சு. அதனால் அவர் ஆளுநரும் கூப்பிட்டு இதை வந்து அவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சதான் நல்லது. இல்லை நாடு கொந்தளிக்கும். தயங்குற காரணம்னாக்கா அவர் மேலே வந்து டைட் பண்ணுறாங்க அவரை. நீங்கள் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம்னாக்கா அப்போ வந்து ஏடிஎம்முகவும் திமுகவும் இந்த மாதிரி உள்கூத்துல ஏதோ பண்றாங்க வேலை. அது தவறான வார்த்தை. இவ்வளவு பேர் ஓட்டு போட்டவங்கள முட்டாளாப்பா? ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப தேர்ந்தது ஆளுநருக்கு என்ன வேலை? சரி, அவர் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னவோ அது பண்ணணும். ஜனங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. அவர் வந்து கேட்டாரா எங்க பாதுகாப்பு கொடுன்னு? நீங்களே தான் எல்லாமே பண்ணிட்டு நீங்க நைட் ஐடி எல்லாம் எடுத்து போயிட்டாக்கா அப்போ வந்து ஏதோ உள்குத்துல தானே பண்றீங்க. இதெல்லாம் நல்லது கிடையாதுங்க. நாடு வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சுனாக்கா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆனா மக்கள் பணம் எங்கன்னு வருது? மக்கள் நாங்க தானே, எங்க வரி பணம் தானே. இதெல்லாம் எவ்வளவு வேஸ்டேஜ் ஆகும்? இதெல்லாம் மறுபடியும் ஒரு தேர்தல் மறுபடியும் ஒரு ஓட்டு போட்டாக்கா எவ்வளவு பணம் வேஸ்டேஜ் ஆகும்? இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? அதெல்லாம் ஏன் அது மாதிரி பண்றீங்க? இவரே முதலமைச்சர் உட்கார வைங்க, தப்பு கிடையாது. இவர் என்ன பண்றாரு பார்க்கட்டும். ஜனங்க எல்லாம் ஓட்டு போட்டு வர வச்சாங்க, சும்மா வந்துட்டார் அவரு. ஆண்ட கட்சி ஆணவ கட்சி எல்லாம் தானே பண்ணீங்க. நீங்க 5 வருஷம் 5 வருஷம் இருந்தாங்களே மாறி மாறி ஆண்டிங்க ஆச்சு. 40 வருஷம் ஆண்டுங்கிறீங்க. இவர் என்ன பண்றாரு பார்க்கட்டும். ஏன் உங்களுக்கு போராமையா இருக்குது? தவறான வார்த்தை. அதனால வந்து விஜய் உட்கார்றது மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் தான். இல்ல காங்கிரஸ் முடிவு வந்து நல்ல முடிவு. தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. இவ்வளவு நாள் ஆண்ட கட்சி எல்லாம் போதும், புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் என்ன பண்றாருன்னு ஜனங்க ஏதுக்குதுக்கு. அது காங்கிரஸுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஆட்சி. பரவாயில்ல, இவர் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க தில்ல
5 சீட்டு ஓகே சொல்கிறாங்க. எவ்வளோ மக்கள் நமக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இவர் தனியாக நின்றதே காரணம். இல்லைன்னா அப்பயே கூட்டணி வச்சிருப்பாரு. கூட்டணி வேண்டாம், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டலாம். தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தா தமிழ்நாடு மக்கள் எல்லாமே நமக்கு பக்கம் தான் இருந்ததுனால தெரிஞ்சிச்சு இல்லை. இப்போ எத்தனை கூட்டணி வேணால் வருவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஆட்சி சிறப்பாக இருக்கும். எல்லாம் ஆட்சி பண்ணதை விட இப்போ நம்ம பிகிலில் இந்த இத்தனை மக்கள் ஓட்டு போடுறதுனால நம்ம விஜய் அண்ணன் பக்கா பண்ணுவார் ஆட்சி. ஆமாம், அது மிரட்ட போகிறான்னு சொல்லிட்டு தான் பயம். அந்த ஆண்ட கட்சிக்கு ஆளாத கட்சிகளுக்கு ஐயோ புதுசாக வந்துட்டானே, இதோட இவன் தான் ஆள போகிறான் காலத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே இன்னொரு ஆதரவு தெரிவிக்கிறது தப்பு தான். ஏன்னா டிஎம்கேலேருந்து தான் ஜெயிச்சாங்க. இப்போ திருப்பி அவருக்கு விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்கிறாங்க. அது என்னமோ சாத்தியப்படலை. எதாக இருந்தாலும் 5 ஆண்டு காலம் நிலையான அரசு வரணும். ஏன்னா அடிக்கடி எலெக்ஷன் வந்தால் மக்கள் பாதிக்கும். டிஎம்கே அலைன்ஸ் வந்து இவங்க மெஜாரிட்டியை கொண்ட கவர்னர்கிட்ட கொடுக்கலாம். அண்ணா சொன்ன மாதிரி நிரந்தர எதிரி இல்லை, நண்பனும் இல்லை. அது மாதிரி அரசியல் எதுனாலும் நடக்கலாம். ஆனால் இது வந்து சாத்தியமானு தெரில. திடீர்னு நடந்தாலும் நடக்கலாம். திமுக அதிமுக கூட்டம் அது வந்து வருத்தம் அளிக்குது. ஆனால் ஒரு சன்னு தோத்து கூட இவர் ஜெயிச்சிருக்கலாம். ஒரு சிஎம்ஏ தோத்ததே பெரிய ஒரு மனசுக்கு இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. மக்கள் வந்து கொஞ்சம் எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க. எதிர்ப்பு காமிச்சாலும் ஆட்சி மாற்றங்கிறது வந்திருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் தோத்ததுங்கிறது தனிப்பட்ட இது மாதிரி ஏதோ சூழ்ச்சி மாதிரி இருக்குது, சூழ்ச்சி பண்ண மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அவரே வரலாம். பிஜேபியும் திமுகவும் ஒன்று சேர்றதுக்கு சாத்தியம் இல்லை. அதே மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக வந்து அது ஒரு ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. ஆமாம், அதிமுக பிஜேபியோட கைக்குலி தான். அவங்க பிஜேபி கிட்ட நிறைய கேஸ் இருக்குது. அதனால வந்து அதுக்கு பாதிக்கப்படுறாங்க. அவங்களால சுயமாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. சுயமாக முடிவு எடுக்கிற கட்சினா திமுக தான். வேற யாரும் வந்து தமிழ்நாட்டில் இது பண்ண முடியாது. விஜய் வந்து ஸ்டாலின் அங்கிள் சொல்லியிருந்தாரு. இப்போ ஸ்டாலினே இல்லாமல் ஆகிட்டாரு. மோடியை பற்றி ஏன் சார் என்ன பதவி இருக்க விட மாட்டீங்க மோடி சார் அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டார். இப்போ ஒரு வார்த்தை வாய் திறக்கல. அப்போ பிரதமர் சொல்கிறது தான் குடியரசுத் தலைவர் கேட்பாங்க. குடியரசு தலைவர் சொல்கிறது தான் ஆளுநர் கேட்டாகணும். ஆளுநர் வந்து தனிச்சையாக வந்து செயல்பட முடியாது. மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்களும் முடிவு எடுப்பாங்க. இல்லை இதை கர்நாடகாவில் இதே போல் ஒரு விஷயம் நடந்துச்சு. அவங்க கோர்ட்டு மூலியமாக போயிட்டு எடியூரப்பா இதில் ஃபீல்டில் அவங்க மெஜாரிட்டி அவங்க தான். ஆனால் அவங்களால ஆட்சி பண்ண முடியல. என்னன்னா போதுமான சீட் இல்லை. ஆனால் மெஜாரிட்டி இதே மாதிரி தான், விஜய் போல தான். ஆனால் அவங்களால ஆட்சி உட்கார முடியல. பிஜேபி உள்ளே பூந்து 3 டீமாக உடைச்சி பிஜேபி தான் அங்கே மறுபடியும் கொண்டு வந்தாங்க. இப்போ வேணால் பாருங்களேன், இன்னும் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் ஏடிஎம்கேவும் டிவிகேவும் சேர்வதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது எடப்பாடி தலைமையில் தான் வரும். ஏன்னா வந்து எடப்பாடி தான் இப்போ வந்து மெஜாரிட்டியில் இருக்கிறாரு. சிவி சண்முகிட்ட ஒரு 18 எம்எல்ஏக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. போதுமானதாக இருந்தாலும் கட்சி பெரும்பான்மை மக்கள் யாருக்கிட்ட, ஏடிஎம்கே ஆளுங்க யாருக்கிட்ட இருக்கிறாங்க, எடப்பாடி கிட்ட தானே இருக்கிறாங்க. இல்லை சமீப காலம் இப்போ நேற்றுலேருந்து இன்னைக்கான கிங் மேக்கர் வந்து ராகுல் காந்தி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் சிபிஐ சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு விஜய்க்குள்ளே ஒரு முடிவு எடுக்க முடியல, தெளிவான முடிவு. இவங்களும் பயப்படுறாங்க ஆதரவு கொடுக்குறது. யார் பிறந்தவங்களும் சரி. இப்போ வந்து என்னன்னா மெஜாரிட்டியோட வந்துக்கிறாருல்ல அவரு. அதனால வந்து சரி தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் போயிருக்க, காங்கிரஸ் போனால் பிஜேபி வராது இல்லை. அதனால அந்த ஒரு தான் உடன்பாடு கருத்து போயின்னு இருக்கு. விஜய் கட்சியில் வந்து அந்த அளவுக்கு ஆளுமையான ஒரு கட்சி கொண்டு போகிற அளவுக்கு எப்படின்னா மாற்றம் தேவை. அண்ணா காலத்துலேருந்து காங்கிரஸ் அண்ணா, காமராஜர் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர் எம்ஜிஆர், அந்த ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே போயிடுச்சு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்தில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியல, எந்த அரசியல் மாற்றமும். இப்போ திடீர்னு வந்து அரசியல் சினிமா துறையிலேருந்து விஜய் வந்ததுனால எல்லாரும் வந்து அவர் என்னென்ன பண்ணுறாரோ இல்லையோ ஒரு மாற்றம் தேவையில்லை. அதை வந்து மக்கள் விரும்பிட்டாங்க. அவர் சொந்த தொகுதியிலே முதல்வரை தொட்டு அடிக்கிறாங்க. அவர் தொகுதி மாதிரி பார்க்க மாட்டார். ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட சரி, ஒரு ஸ்பெஷல் டைமுகள்லாம் சரி, எங்கே போய் ஓடி போய் நிற்பாருங்க. இப்போ வந்து அவர் எப்படி தோத்தன்னு சொல்ல முடியல. சிம்பிளாக நிறைய பேர் சொல்கிறாங்க என்னன்னா தமிழ்நாடு எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கள். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ தற்குறி இருக்கிறாங்க, அறிவு இல்லாமல் படித்த முட்டாள்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொன்னாங்க. அது வந்து தமிழ்நாடு வந்து நிரூபிச்சிச்சு. விஜய் வந்து அரசியல் சினிமா துறையிலேன்னு அரசு சாதிச்சிருக்கலாம். ஆனால் அரசியலில் வந்து இது வரைக்கும் சாதிச்சுதா ஒரு இது இல்லை. ஆனால் இந்த விஜயோட ஆட்சி தொடருமானால் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ சட்டசபை கலைந்து மறு தேர்தலுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இவங்க ஈழத்தமிழரை பற்றி நல்லா ஃபஸ்ட்டு இவர் ஒரு மாதிரியே பேசினாரு காங்கிரஸ் கூட்டணி பற்றி. இப்போ அவங்களோடவே கூட்டணி வச்சுக்கிட்டு ரொம்ப தப்பு தான். அவங்க ஆதரவு இவங்க தான் ஃபஸ்ட் கூடவே இல்லை. இவங்க தான் ஃபஸ்ட் தலையை விட்டாங்களோ அவங்க ஆதரவு தரேன்ட்டு. அவங்க கூப்பிடல. 20 வருஷமாக அவங்க அதுக்கு மேலே இருக்கலாம் காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணி. அப்போல்லாம் பிஎம் கூட நல்லா சப்போர்ட் பண்ணாங்கல்ல.
பிஎம் எலெக்ஷன் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. திடீர்னு இப்போ வந்து இவங்க கூட ஜெயிச்சோம் இவங்க கூட தாய் வரது தப்பு தானே அது. என்ன பற்றி ஒரு தமிழ்னா சொல்லணும்னா தப்பு தான் அது. அதுதான் தள்ளி போயிடுச்சுல. இப்போ 118 கேட்குறாங்களே, யாராக இருந்தாலும் இப்போ திடீர்னு வந்த கட்சி இது, யாரும் நம்பி போக முடியாது. பெரிய ஒரு டிஎம் கூட நல்லா கூட்டிட்டு இருந்தாங்க, இத்தனை வருஷம் ஆண்டுக்கிறாங்க அவங்க. இப்போ அவரே இங்கே வந்தாலும் எதனா ஒரு எதிர்பார்ப்போட தானே வருவார். அது இவங்க கொடுப்பாங்களா? முதலமைச்சர் கேட்குறாரு கொடுத்துருவாரா? 2 சீட்டு தான் வச்சுருக்காரு. 2 சீட்டு தேவை தானே கூப்பிடுறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு நாள் முகூர்த்த நாள் டைம் ஒரு 100 கல்யாணம் நடக்கும். 100 சவரன். இப்போ சவரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 ரூபா போமா, இல்லை 1,00,000 ரூபா வச்சுங்க. அது கூடி இப்போ கணக்கு வருது இல்லை. 6 சிலிண்டர் தரேன்றாரு. அது லாஜிக். அது யோசிக்க மக்கள். அவர் சொன்னது வந்து சிலிண்டர் தரான்னு சொன்னாரு, எத்தனை கிலோ சொல்லல. மக்கள் சிந்திச்சு ஓட்டு போட்டுக்கணும். இவங்க எல்லாம் இப்போ நின்று ஓட்டு போடுறது எல்லாம் ரசிகர் ஓட்டு தான். இது வந்து நம்மளுக்கு இது பண்ணுவாரு இப்படி இருப்பாருன்னு யாரும் ஓட்டு போடல. ரசிகர் ஓட்டு தான் இது என்ன பொறுத்த வரைக்கும். கூட சீக்கிரம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது ரொம்ப நாளும் ஆச்சு நிலைக்காது என்ன பொறுத்த வரைக்கும். அதான் ஒன்று. ஏன்னா இவ்வளோ ஸ்கீம் சொல்லியிருக்காரு. இவ்வளோ ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் பணம் வேணும். இவர் டீல பஸ் எல்லாம் ஃப்ரீன்னு விட்டாரு. அதில் கொஞ்சம் பைசா வரும். ஒயின் ஷாப்பில் கொஞ்சம் பைசா வரும். டோல்கேட்டில் கொஞ்சம் பைசா வரும். இதெல்லாம் ஃப்ரீன்னு விட்டு பிறகு அப்புறம் எதில் மக்களை நம்மளுக்கு வருமானம் ஒன்று வரணும்ல, எதுவுமே வராது. அப்புறம் எது நம்பி ஒரு வாக்குறுதி கொடுத்தான்னு தெரியல. பெண்கள் பாதுகாப்புலேயே அன்றைக்கி உங்களுக்கே 2 நாள் முன்னாடி சிறுமி ஒருத்தர் ராயபுரத்தில் இது பண்ணான்னு டிவி கட்சிக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்க. இதுலேயே பாதுகாப்பு தெரிஞ்சவங்களுக்கு செய்ய முடியாது. மக்களுக்கு எவ்வளோ நம்ம சொல்லு தர செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டலாம். போதும் நான் அவரு நான் கழிச்சிட்டு போயினே இருப்பார் அவர்.